Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மாநிலம் முழுவதும் சுமார் 78,000 வாக்குச்சாவடிகள் உள்ளன. மொத்தம் 7.9 கோடி வாக்காளர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அனைவரின் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். நேபாளம், வங்கதேசம், மியான்மர் போன்ற நாடுகளிலிருந்து பீகாருக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக ராஷ்டிரிய ஜனதா தளம், திரிணாமுல், இந்திய கம்யூனிஸ்ட், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகளும், ஜனநாயக சீர்திருத்த சங்கம் போன்ற அமைப்புகளும், சமூக செயற்பாட்டாளர் யோகேந்திரா போன்றவர்களும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். தேர்தல் வரும் நேரத்தில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் தன்னிச்சையானது. பாகுபாடு உள்ளது. ஆதார், ரேஷன் அட்டை போன்றவற்றை ஆதாரங்களாக ஏற்க தேர்தல் ஆணையம் மறுக்கிறது. இதனால் பல ஆண்டுகள் வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்களும் மீண்டும் தங்கள் வாக்குரிமை தகுதியை நிரூபிக்க வேண்டியுள்ளது என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்று நடந்த விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தின் முடிவு குறித்து நீதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பினர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை வரப்போகும் தேர்தலுடன் ஏன் சேர்க்கிறீர்கள்? அப்படி செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா? இந்த தேர்தலை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் உங்களுடைய திருத்தத்தை மேற்கொள்ள முடியாதா? உங்களுடைய நோக்கம், செயல்பாடு தவறு இல்லை. அதை செயல்படுத்தும் நேரம்தான் பிரச்சனை. குடியுரிமையை தீர்மானிப்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வேலை, தேர்தல் ஆணையத்தின் வேலை கிடையாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதிபதிகளின் கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. வாக்காளர் உரிமையை முடிவு செய்ய குடியுரிமையை ஒரு அளவுகோலாக கொண்டு சரிபார்க்கும் அதிகாரத்தை அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 326 தேர்தல் ஆணையத்துக்கு வழங்குகிறது. அதன் அடிப்படையில் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. 2003க்கு பிறகு இதுபோன்ற சிறப்பு தீவிர திருத்தம் நடக்கவில்லை. பீகாரில் நகரமயமாக்கல் அதிகமாகி இருக்கிறது. அடிக்கடி இடப்பெயர்வுகள் நடந்திருக்கின்றன. இறந்தவர்களை பற்றிய விவரங்கள் போதுமான அளவில் பதிவு செய்யப்படவில்லை. வெளிநாடுகளிலிருந்து குடியேறியவர்களின் பெயர்கள் சட்டவிரோதமாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதனால் தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள இருக்கிறது. பீகாரில் இப்போது திருத்தம் மேற்கொள்வதும் சரிதான். இதற்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. அதன் பிறகு நீதிபதிகள் கூறியதாவது: வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றங்கள் அதில் தலையிட முடியாத சூழல் ஏற்படும். இதனால் வாக்குரிமையை இழந்தவர் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழல் உருவாகும். அதனால் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டையை வாக்காளர் கணக்கெடுப்புக்கு செல்லும்படியாகும் ஆவணங்களாக தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு மீண்டும் ஜூலை 28 விசாரணைக்கு வரவுள்ளது.